ஹே கைஸ், பிக் பாஸ் சீசன் 8ல வந்து கமல் சார் போனதுக்கப்புறம் யார் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்ததுல அதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு போடுற விதமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் சேதுபதி தான் ஆக்சுவலாக ஹோஸ்ட்டாக வர போறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்ததுல அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இல்லை 100% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி தான் இந்த சீசனை வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு. அதுக்கான ப்ரோமோ ஷூட் வந்து ஆக்சுவலாக எடுத்திருக்காங்க. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவரை சிலர் வந்து வீடியோ எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக கோட் ஷூட்டில் அந்த பிக் பாஸ் சீசன் 8 அந்த ப்ரோமோக்கு வந்து ஒரு கோட் ஷூட்டில் போட்டு கொஞ்சம் கம்பீரமாக எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அந்த கெட்டப்பில் இருக்கும்போது எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1-2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வச்சு பார்த்தீங்கன்னா 100% வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கண்டிப்பாக விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட என்ன பேசியிருந்தாங்கன்னா சூர்யா கிட்ட கூட அப்ரோச் போயிட்டு இருக்கு. ஸோ சூர்யா கூட பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட்ட மாதிரி பிக் பாஸ் சீசன் 8 ஹோஸ்ட் பண்ண போகிறது விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற இந்த விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் புதுசான ஒரு விஷயம் தான். இது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா கமல் சார் இத்தனை வருஷமா பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே பொலைட்டா கொண்டு போயிட்டாரு. பெரிய ஆர்குமெண்ட் வந்து எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட யாரும் ஆர்கியூ பண்ணணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. ஆனா விஜய் சேதுபதி உள்ள வரும்போது அப்படி இருக்காது. இவர் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டா தான் பேசுவார். அதாவது எந்த ஒரு ஃபேன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா கூட சரி, அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னவோ அது மட்டும் தான் கொடுப்பாரு தவிர அவர் மனசை வந்து காயப்படுத்தாம பேசணும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அவர் யோசிச்சு பேசுறாரா என்னன்னு தெரியல. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஓப்பனா இப்ப நம்ம வந்து ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ரிப்ளை கொடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரிப்ளை எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கொடுத்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஹேண்டில் பண்ணார்னா பயங்கர மாசாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இருக்காது. பயங்கரமாக கண்டென்ட்டும் இருக்கும் அப்படின்றது மட்டும் க்ளீனாக தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செட் ஒர்க்லேருந்து ஹாட் ஸ்டார்லேருந்து ஜியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஷேர் வந்து போயிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜியோவும் இன்வால்வ் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி அதிகமாக போகுது. ஸோ இந்த சீசனில் கமல் சார் இல்லை, விஜய் சேதுபதி உள்ளே வந்திருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வரப்போகிற கண்டஸ்டன்ட் இருக்காங்களே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுக்குனே சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆனது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் லிஸ்ட் இருக்குது. பட் ஏகப்பட்டது எல்லாமே ரூமர் தான். அதில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆனது யாருன்னு பார்த்தா பூனம் பஜ்வா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 10 லிஸ்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் வச்சுட்டு இந்த சீசன் வந்து எப்படி போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா, அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெகுலேஷன் என்ன போயிட்டு இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அக்டோபர் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த சீசனை பார்க்கறதுக்கு நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கமல் சார் இல்லாத ஒரு சீசன், அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி உள்ள வந்திருக்காரு. ஸோ அப்படின்னும் போது இந்த சீசன் பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்குங்க. ஏன்னா விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அதை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவர் பேசுகிற அந்த ஒரு தக் மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்டேஜில் பேசும்போது அப்படி இருக்கும். விஜய் டிவியில் பிக் பாஸ் மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தோன்றதெல்லாம் அங்கே பேச முடியாது. ஏன்னா அவர் காதுலையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த பிக் பாஸ்ன்றது நார்மல் ரியாலிட்டி ஷோ மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் 3/4 பேர் ஆடியன்ஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரீச் கொடுக்கக்கூடிய ஒரு ஷோ தான் பிக் பாஸ். பிக் பாஸில் ஒரு இம்பாக்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, வெளியே வரைக்கும் எதிரொலிக்கும். எக்ஸாம்பிளுக்கு பிரதீப் ஆண்டனி மேட்டர் தெரியல. கமல் சாரே இந்த சீசனை விட்டு ஓடுறதுக்கு ஆல்மோஸ்ட் காரணமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த சீசன்லாம் இல்லாமல் இந்த சீசன் மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தது என்னன்னா இந்த ஹோஸ்ட் பிரச்சனை தான். ஸோ இதில் வந்து கமல் சார் போனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மாதவன் வருவார், இல்லை பிரகாஷ் ராஜ் வருவார், இல்லை சூர்யா வருவார், சரத்குமார் வருவார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக வந்து ரூமர்ஸ் வந்து பயங்கரம் போயிட்டே இருந்தது. கமல் சார் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அல்லது விஜய் சேதுபதி இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி வந்து வந்திருக்காரு அப்படின்னும் போது உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த சீசன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.